ஹலோ ஆல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சோக் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டன்ட் அப்பம் ரெசிபி பார்க்கலாம் என்னோடய சேனல் B2 குக்ஸில். இப்போது கோகுலாஷ்டமிக்கு, பிள்ளையார் சதுர்த்திக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இந்த டிஷ்ஷை நம்ம ரெசிபி பண்ணி பார்க்கலாம். சுவாமி நைவேத்தியத்துக்கு இது ஒரு கப்பு பொடிச்ச வெல்லம் ஒரு பேனில் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சி வரட்டும். கரைஞ்ச உடனே இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற நேரத்தில் இப்போது ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலர் சப்பாத்தி பண்ணுற கோதுமை மாவு தான். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இந்த சும்மா ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுடர், ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, இதை போட்டு இந்த ட்ரையாக நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் ஆறினதுக்கப்புறம் இதில் வடிகட்டி இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இது பாகெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு கரைஞ்சி ஆறின உடனே இதில் நம்ம சேர்த்து இதில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா நம்ம இதுவும் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கலந்தாலே போகிறோம், அதனால தான் சூடாக சேர்க்காம ஆறின உடனே சேர்க்குறோம். இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் அப்பம். இப்போது ஒரு 1/4லேருந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதுக்கு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா நல்லா உங்கள்கிட்ட கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தால் அதை கூட மிக்சியில் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பணியாரம் அப்பம் பண்ணுற இந்த பேன் அடுப்பில் வச்சு நான் நெய்யில் தான் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெயில் பண்ணலாம், இல்லை நெய் எண்ணெய் மிக்ஸ்டாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக இது நெய்லியே தான் பண்ண போகிறேன். எல்லா குழியிலையும் நெய் விட்டு இது பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த அப்பம்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு இது வெந்து வரட்டும். இது ரொம்ப பொங்கி எல்லாம் வராது, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் அந்த குழியில். இது நல்லா வெந்து வரட்டும், பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா குக் ஆயாச்சு. ஜஸ்ட்டு இதை ஃப்ளிப் பண்ணி நெக்ஸ்ட்டு சைடுக்கு எல்லா அப்பத்தையும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போது திரும்ப ரொம்ப கம்மியாக நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கண்டிப்பாக சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் அதுவும் மஸ்ட்டு கிடையாது, வேணும்னா ஆட் பண்ணால் போகிறோம். இப்போது 2 பக்கமும் நல்லா குக் ஆயாச்சு. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி அடுத்த பேட்ச் இருந்ததுனாலும் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஒன்றும் ஊற வச்சு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த டைம் பண்டிகைகளுக்கு செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.